எங்கள் ஊர் நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம் பார்த்தீங்கன்னா 6 நாள் ஃபிஷ் கறி தான். ஒரே ஒரு நாள் தான் சிக்கன் மட்டன் ஏதாவது நாங்கள் வாங்குவோம். இன்றைக்கி நான் இந்த வரிப்பாறை மீன் தான் வாங்கியிருக்கேன். இதை வச்சு ஒரு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருவோம். இது பண்ணுறதுக்காக இந்த வரிப்பாறை ஃபிஷ்ஷை நான் நல்ல தோலை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தோலை எடுக்காமல் நீங்கள் கழுவுனீங்கன்னு வச்சுக்கிடுங்களா, மேலே உள்ள ஸ்லாம்பை மட்டும் எடுத்துகிட்டு கழுவுனீங்கன்னா தோல் உள்ள மசாலா இறங்கி மீனில் பிடிக்காது பார்த்துக்கிடுங்க. அதனால தான் நான் தோலை எடுத்துருக்கேன். இந்த தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கீரைலாம் போட்டுக்கிட்டு இந்த மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு நான் இப்போ மசாலா ரெடி பண்ணுதேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 1 ஸ்பூனு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அதை மேரினேட் பண்ணி நல்லா அழகாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வைக்க போகிறேன். அடுப்பில் வச்சுட்டு இதில் அந்த 2 மீனையும் எடுத்து நான் போட்டு இதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுந்ததும் இதை திருப்பி போட்டுக்கணும். அடுத்த சைடு இதை திருப்பி போட்டுக்கிடணும். திருப்பி போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அழகாக வந்திருக்கு. இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப இதில் முள்ளுலாம் இருக்காது, ஒரே ஒரு நடுமுள் தான் இருக்கும். இந்த சைடில் நம்ம வெட்டி போட்டுட்டனால சைடில் குட்டி குட்டி முள் இருக்கும். அதை ஈஸியாக எடுத்துடலாம். திங்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை வெறும் சோத்துலேயே கூட போட்டு கொஞ்சம் ரசம் வச்சு அது கூட தொட்டுட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நாங்கள் இப்படி தாங்க இந்த மீனை பண்ணி சாப்பிடுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.